ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து இங்கே காமாட்சி கோயில் வந்து அப்படியே பேக் சைடு வந்தால் ராகு கேது, அதாவது சிவன் கோயில் இங்கே ஒன்று இருக்குது. ராகு கேது ஸ்தலம்னு ஒன்று இருக்குது, சிவன் கோயில். ஆனால் சுற்றி உங்களுக்கு பார்த்தா எல்லா சைடும் உங்களுக்கு கோயிலாக தான் இருக்குது. எனக்கு பழத்துட்டு வந்து இன்னும் தெரியும் சைடில் அப்படி சுற்றிட்டேன். நான் வந்து ஹாய், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரம் கோயிலுக்கு வந்து உலகநாத பெருமாள் கோயில்னு இருக்குது. உள்ளே வந்து அலோவ் பண்ணல, பட் ஆனால் வெளில தான் எடுக்கிறோம். உள்ளே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது கோயில். சப்போஸ் ஃபோட்டோ இருந்தால் உங்களுக்கு இமேஜாக காட்டுறேன். மற்றபடி அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி காமாட்சி
அங்கே போடணுமா பாருங்க அது ட்ரே வச்சுக்கிறாங்க பாருங்க. சரி ஓகே காய்ஸ், இப்போ கரெக்டாக இதுக்கப்புறம் இன்னொரு கோயில் பிளான் போட்டிருக்கோம். அந்த கோயிலும் போயிட்டு அப்படியே போடுறேன். ஓகே காய்ஸ், இதுதான் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில். உள்ளே வந்து ஃபோன் அலோடு கிடையாது. அதனால் அப்படியே ஓரளவு சும்மா ஜென்ரலாக அப்படியே எடுத்தோம். அதுக்கப்புறம் சுற்றி நிறைய கோயில் இருக்குது உங்களுக்கு சரௌண்டிங்கில். எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கே போனாலும் சுற்றி எல்லா பக்கமும் கோயிலாக இருக்குது. வந்து டைம்லாம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி லாட்ஜ் வந்து எல்லாமே ரேட் அதிகம். போய் கேட்ட வரைக்கும் எல்லாமே 1500 2000. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லாட்ஜ் வந்து ஒரு 1000 வேணும்னா சாந்தி மடம்னு இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் ஏற்ற மாதிரி ஐஸ்வர்யா லாட்ஜுன்னு இருக்குது. அது வந்து கம்மியாக தான் இருக்குது. மற்ற இடம் எங்கே போனாலும் உங்களுக்கு 2000 3000 இருக்குது கூட கேட்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு காசு உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஆட்டோலாம் பரவாயில்ல, ஒருத்தர் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ மெம்பருக்கு அதாவது ஒருத்தவங்களுக்கே 20 ரூபா தான் ஆகும். நீங்கள் எங்கே போனாலும் சுற்றி இதுக்குள்ளே உங்களுக்கு காசு கம்மி தான். நீங்கள் தைரியமாக ஆட்டோவில் கூட இது பண்ணி போகலாம். ஆனால் லாட்ஜ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். சாப்பாடு நல்லா இருக்குங்க, நல்லா சூப்பராக ஜாலியாக பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக. அதுவும் அப்படியே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இருங்க ரோலிங் ஆக்ஷன் இருக்குது. போடா எடுத்துகிட்டு போடா அப்படியே அங்கேருந்து சுற்றி காட்டும். வாசம் முடிச்சுட்டு அதே இங்கே வேற இங்கேருந்து போட்டா இந்த கோயில் தானே கோளாறு? செம்மையா இருக்குண்ணே கோளாறு கோயில். சரியா பண்ணுறது எல்லா கோயிலும் அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள். லாஸ்ட்டாக மேலே ஒரு 360 போடு. சாமி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அந்த லொக்கேஷன் வந்து கீழே உங்களுக்கு நான் டேக் மாதிரி பண்ணுறேன். அப்படியே சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து அந்த காலை அப்படியே வச்சுட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல பாருங்க. நல்லா மீன்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே எல்லாம் கடைசியில் போடுறோம். சொன்னீங்க சார், நான் அப்படியே லைட்டிங்லாம் காட்டுறேன். கொள்ளாரம் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கலாம் காட்டுறேன். கொஞ்சம் நிறுத்தி உனக்கு யாரா போக சொன்னாங்க? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்னதானம் போடுறாங்க, சாப்பிடலாங்க. அதே மாதிரி கோயிலுக்கு வந்தோடனே பிரசாதம் சூப்பராக இருந்துச்சு. பிரசாதம் வந்து பொங்கலும் புளியோதரையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாரும் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்குறோம். கோயிலுக்குள்ளே வந்து பர்மிஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவுட் சைட் லுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இருங்க அப்படியே காட்டுறேன்.
உள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இப்போதான் ஃபஸ்ட் டைம் வரும். அப்படியே பாடம் வச்சுருக்காங்க. அப்படிதான் சொல்லிட்டே போகணும். செம்மையாக இருக்கு. அங்கிட்டு போகணுண்ணே. வாங்க போகலாம். Sana. ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி 1 லட்சம் தீபம் ஏற்றுற இது மாதிரி இன்றைக்கி. அதே மாதிரி நாங்கள் வந்து வீடியோ எடுத்தது வந்து சும்மா அதாவது அவுட் சைட் மாதிரி தான் எடுத்தோம். இதே வந்து உள்ளே எடுத்தால் ஃபோன் பிடிங்கி வச்சுக்குவாங்களாம் 40 நாள். ஸோ யாரும் உள்ளே அந்த மாதிரி எடுக்காதீங்க. சிசிடிவி கேமரா ஓடிட்டுருக்கு. ஆனால் நாங்கள் வெளில மட்டும் தான் எடுத்தோம். அதனால் வந்து நீங்கள் உள்ளே அவ்வளோவா ஃபோன் வந்து எடுக்காதீங்க, மாட்டிக்காதீங்க. ஆமாம், இங்கே மட்டும் எடுங்க வீடியோ போதும். அதே மாதிரி இங்கே வந்தால் எல்லா பக்கமும் சுற்றி பாருங்கள். ஒரு இடமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுற இடம் காஞ்சிபுரத்தில் வந்தீங்கன்னா எங்கே விட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி கோவில் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. பார்த்தா கோயிலாக தான். அடுத்து குளத்துல முடிப்போம். ஆமாம், குளம் இருக்குது. அந்த குளத்தில் அப்புறம் போய் பார்ப்போம். தல்ராகிரி இந்த இடம் தான் இருக்கிறதே இன்ட்ரெஸ்டான இடம். நீங்கள் வந்தால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அப்படியே போகிறோம் பாருங்கள். அந்த இடமே அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணலாம். மீன்லாம் இருக்குது அப்படியே. ஸோ காய்ஸ், இது வந்து நல்லா டக்குன்னு இந்த பக்கம் கொஞ்சம் வராதிங்க. ஏன்னா அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் நீங்கள் படி ஏறி தான் இந்த பக்கம் வரணும். அப்படியே பாருங்கள், நீங்கள் பொறுமையாக தான் நடந்து போகணும். இந்த பக்கம் ஏறும்போது கொஞ்சம் நானே இந்த பக்கம் கொஞ்சம் பொறுமையாக தான் இறங்கி வந்தேன். நீங்களும் அதே மாதிரி போஸ்ட் இந்த பக்கம் வந்து இது பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு படிக்கட்டு இங்கே இருக்கும். அந்த மாதிரி வேணால் ஏறிக்கோங்க. ரொம்ப இந்த மாதிரி எட்ஜில் நிற்காதீங்க. ஃபுல்லாக மேலே ஏறி வந்துடுங்க. அதுக்கப்புறம் வேணால் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வீடியோ வேணால் எடுத்துங்க. நல்லா சூப்பராக இருக்குது. டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி தண்ணியும் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மேலே நின்றுக்கோங்க. மேலே நின்றுக்கணும், சும்மா கொஞ்சம் விளாட்லாம்.